சென்னையில இருந்து கிருஷ்ணவேணி இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ, கேளுங்கம்மா, உங்களுடைய கேள்வி கேளுங்க. எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வயிற்று வலி ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி. அப்ப டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்ப அவங்க டீ காஃபில குடிக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் ஒரு நாள் கீழே அடிவயிறு தொட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி குடல் இருக்கும் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அந்த குடல் இருக்குங்கிறது அது எப்படி நம்ம அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, குடல் இறக்கத்தை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? குடல் இறக்கம். குடல் இறக்கம் சொன்னாங்களாமா? இல்ல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் தெரியுமா இல்ல அது ஆபரேஷன் எப்படி பண்ற மாதிரி இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை குடல் இறக்கம் சொன்னாங்கன்னா எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல ஸ்கேன் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் மெயினாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்டமனுக்கு வயிற்றுக்கு பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கணும். எங்கே பிரச்சனை இருக்குது என்னென்னு பார்க்கணும். அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் பண்ணணும். இல்ல எண்டோஸ்கோப் பண்றேன்னா குடல்ல புண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. எண்டோஸ்கோப் பண்ணாதான் தெரியுமா நமக்கு? நல்ல கொஸ்டின். குடலில் புண்ணு இருக்குன்னு சொன்னாங்கன்னா குடலில் இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வாய் இருக்குது, வாயிலேருந்து உணவு குழாய் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் இங்கே வயிறு. நம்ம வயிறு சொல்கிறது இதெல்லாத்தையும் நம்ம வயிறு சொல்கிறோம், அது எல்லாமே வயிறு கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உணவு குழாய், அப்புறம் வயிறு, நிஜமான இறைப்பை சொல்கிறது, அதுக்கப்புறமா நமக்கு சிறுகுடல் பெருகுடல் வரப்போகிறது. ஸோ இந்த புண்ணுன்றது டாக்டருங்க சொல்கிறது மெயினாக வயிற்றில் இறைப்பையில் இருக்கலாம், இல்லைனா உணவு குழாய் கீழே உணவு குழாயோட உணவு குழாயும் வயிற்றும் செய்கிற பகுதியில் இருக்கலாம், இல்லை சில சமயத்தில் ஆரம்ப சிறுகுடல் இருக்கலாம். இதை ரொம்ப பெயின் இருக்குது, நெஞ்சு எரிச்சல் இருக்குது, அப்புறம் சாப்பிட்டோன்னே ஃபில்லப் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வெயிட் லாஸ் இருக்குது, இந்த மாதிரி சமயத்தில் எண்டோஸ்கோப்பி பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி கொஞ்சம் வயசானவங்களுக்கு 20 வயசு 30 வயசு 40 வயசு ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா இது என்ன வேணால் இருக்கலாம், புண்ணாக இருக்கலாம், அல்சராக இருக்கலாம், இல்லை ஒரு கிருமி அங்கே இருக்கலாம், அதுக்கான வைத்தியம் கொடுக்க முடியும். இல்லைன்னா சில வயசானவங்களுக்கு ரொம்ப வெயிட் லாஸ் இருக்காங்க, சரியாக சாப்பிடவே முடியல, முழுங்கிறது கஷ்டமாக இருக்குது, இவங்களுக்கான நம்ம வி ஹேவ் டு திங்க் அபவுட் என்ன உணவு குழாயிலோ இல்லை வயிற்றிலோ கேன்சர் வியாதி இருக்கலாமா பார்க்கணும். அந்த மாதிரி சமயத்துக்கு தேவைப்படும். பண்ணுறது தப்பு கிடையாது, அது சிம்பிளான டெஸ்ட் தான். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. பொன்னேரியிலிருந்து ஸ்வேதா. வணக்கம். வணக்கம். வணக்கம், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. எத்தனை மாசம் ஆச்சுமா? 3 வயசு. ஓகே, 3 வயசு. சரி, சொல்லுங்க. அவ எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு உங்களுடைய இணைப்பு சரியா இல்லை, உங்களுடைய கேள்வியை திரும்ப கேளுங்க. இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு டாக்டர். இப்போ குழந்தைகளுடைய உணவு முறைகளை பற்றி கேட்டாங்க. ஒரு கேள்வி என்னன்னா, குழந்தைகளுக்கு இந்த கழுதை பால் கொடுக்கறது, சர்க்கரை தண்ணி கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிஜமா இதெல்லாம் கொடுக்கலாமா டாக்டர்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. இது பேசிக்காக நம்ம பேசுகிறது பிறந்தவுடனே சில பேர் தேன் கொடுத்தா, இல்லை கழுதை பால் கொடுத்தா, இல்லை சர்க்கரை தண்ணி கொடுத்தா குரல் நல்லா இருக்குன்ற ஒரு தவறான கருத்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. குழந்தைகளுக்கு பிறந்தவுடனே என்ன தேவைன்னா, பிறந்த குழந்தைக்கு முதல்ல அம்மா மார்பில் போட்டு அணைச்சிக்கிட்டு அம்மாவோடைய பாலை கொடுத்தாலே போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம குழந்தைய அம்மாவோட மார்பில் சாய்ச்சாலே குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அதுவாக போய் பால் குடிக்க ட்ரை பண்ணிவிடும். நம்ம எதுவுமே பண்ண தேவை, தானாகவே பண்ணும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ரொம்ப முக்கியம், வேறு எதுவுமே தேவை கிடையாது. அதுவும் ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாள் வர சீம்பால்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சீம்பாலை பற்றி ரொம்ப தவறான கருத்து இருக்குது. அந்த சீம்பாலில் ரொம்ப அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது மிஸ் பண்ணவே கூடாது. ஆரம்பத்தில் 1 நாளோ 2 நாளோ கொஞ்சம் பால் கம்மியாக தான் சுரக்கும் அம்மாக்களுக்கு, அதனால் ஒரி பண்ண தேவையில்லை, அது நல்லது. கடவுள் குழந்தைகளுக்கு இயற்கையாகவே 1 நாளோ 2 நாளோ அம்மா தாய்ப்பால் கம்மியாக இருந்தாலும் அதை தாங்குகிற பலத்தை கொடுத்துருக்காரு. அதனால் அந்த ஆட்டோமேட்டிக்காக குழந்தை தாய்ப்பால் பருக ஆட்டோமேட்டிக்காக அம்மாவுக்கு பால் நல்லாவே சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கழுதைப்பாலோ சர்க்கரை தண்ணியோ இல்லை தேன் கூட சில பேர் கொடுப்பாங்க. தேன் கொடுக்குறது ரிஸ்கே இருக்குது, ரெட் கலர் இன்ஃபெக்ஷன் வரும். இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதெல்லாம் கொடுக்கவே கூடாது, கட்டாயம் கிடையவே கிடையாது. சீம்பால் கொடுக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. தாய்ப்பாலை மட்டும்தான் கண்டினியூ பண்ணணும். நம்ம இந்திய ஊர்படி நம்ம தாய்ப்பால் மட்டுமே 6 மாதம் வரை கட்டாயமாக கண்டினியூ பண்ணணும். நேயர் இணைப்பில் இருக்காங்க. திருத்தணியிலிருந்து சந்திரலேகா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய கேள்வி. எனக்கு அடிக்கடி ரைட் சைட்லேயே வலிக்குது மேடம்.
வயிற்றுல. ரைட் சைட்லேயே வலிக்குதா? ஆமாம், மென்சஸ் டைமில் அதிகமாக வலிக்குது. ரைட் சைடு வயிற்றுல மேல் வகுத்துல மேல் பகுதியாம்மா, மேலே கீழே? வயிற்றுலைங்க சார். அடி வயிற்றுலையாம்மா? ஆ. சரி. பொதுவாக வந்துட்டு உங்களுக்கு என்னம்மா, உங்களுக்கு என்ன வயசுமா? 37 வயசு ஆகுதுங்க சார். சரி, ஓகே. பொதுவாக இந்த வலின்றது வந்துட்டு நம்ம வயிறில் வந்துட்டு நிறைய உறுப்புகள் இருக்குது. வயிறுன்றது ஃபுல்லாக நம்ம பொதுமக்கள் நினச்சி இந்த வயிறுன்றது ஃபுல்லாக இருக்குது, நிறைய உறுப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே ரைட் சைடில் கீழே வலிக்குன்னு சொன்னீங்கன்னா, அடி வயிறில் வலிக்கணுன்னா அதோட பிரச்சனை வந்துட்டு அப்பெண்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மலம் போகிறதுக்கான பிரச்சனை இருந்ததுன்னா மலச்சிக்கலுக்கான பிரச்சனை கூட இருக்கலாம் சில சமயத்தில். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யூட்ரஸ் அந்த ஏரியாவில், ஓவரிஸ் இந்த ஏரியாவில் இருக்கிற ப்ராப்ளம் கூட இருக்கலாம். அது கொஞ்சம் மேலே உங்களுக்கு பெயின் இருந்ததுன்னா, அதே வயிற்றில் கொஞ்சம் மேலே பெயின்னா உங்களுக்கு ஜாண்டிஸ் மஞ்சக்காமல் இருந்ததுன்னா லிவரில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் மெயினாக பார்க்கணும். உங்களுக்கு வலி தவிர வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காமா? டாக்டர் கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். சொல்லுங்கள். வேறு அதாவது பொதுவாக சொல்லுங்கள். நிறைய பெயின் வந்துட்டே இருக்கு, இந்த பீரியட்ஸ் டைமில் தான் வருது, மற்ற டைமில் இருக்குமான்னு. அதான் அடுத்த கொஸ்டின் கேட்க வந்தது. ஸோ பீரியட்ஸ் பெயின் மட்டும் பீரியட்ஸ் சமயத்தில் மட்டும் மெயினாக பெயின் வருதுன்னா ஒரு மகப்பேறு மருத்துவரை பாருங்கள், கைனகாலஜிஸ்ட்டை பாருங்கம்மா. அவங்க வந்துட்டு உங்களுடைய இதுவரை உங்களுக்கு எப்படி வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டுருக்கெல்லாம் ஒரு கொஷினை கேட்டு அதுக்கு தகுந்த ஒரு வைத்தியத்தை பண்ணுவாங்க. அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்கள்ட்ட கேட்டிருக்கு, ஒரு தடவை கேட்டுக்கு நல்லது. சரி டாக்டர், இப்போ வந்து ஃபேட் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கும்போது கொழுப்பு நம்ம உடலுக்கு வந்து கொழுப்பு தேவையா தேவையில்லை, இல்லை கொழுப்பை வந்து சுத்தமாக எடுத்துக்கவே கூடாதா? அது ஒரு கொஸ்டினுமே இப்படி தான். ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை, நோய்வாய்ப்பட்டவங்க, ஹெல்த்தியான வாழ்க்கை வாழ்வங்களுக்கு ஃபேட்ஸ் கட்டாயமாக தேவை. மினிமம் அரௌண்ட் 10 to 15% ஆஃப் த டோட்டல் கேலரிஸ் ஹஸ் டு கம் ஃப்ரம் ஃபேட். ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேட்டில் வந்துட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்டு, அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு சேச்சுரேட்டட் ஃபேட் உடம்புக்கு நல்லது கிடையாது. கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக்க போகிறது. கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக அது கூட வந்து என்னென்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜாஸ்தியாகிறப்போ பொதுவாக பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்களுடைய வால்ஸ், சுவர்னு சொல்கிறாங்கள்ல, சுவரில் வந்துட்டு கொஞ்சம் திக்கனாக போகுது. இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதுனால ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ பின்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கிற பொருள் சாப்பிட்றப்போ இந்த மாதிரியான சான்சஸ் கம்மி. அதனால தான் ஃபேட்ஸ் அவசியம். எந்த ஃபேட்ஸ் எடுக்கிறதுன்னு முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் ஆயில்ஸ், இன்னும் எல்லா வெஜிடபிள்ஸ் ஆயிலும் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலோ, சாஃப்ளவர் ஆயிலோ, எல்லா ஆலிவ் ஆயிலோ, இந்த மஸ்டர்ட் ஆயில், இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரியான ஆயில், கடுகு எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ, இந்த மாதிரி ஆயிலில் இருக்கிற ஃபேட்ஸ் யூஸ்வலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், தே ஆர் குட். அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். முடிஞ்ச வரை தேங்காய் எண்ணெயை குக்கிங்கில் தவிர்க்கணும், அது நல்லது கிடையாது. பட் அனிமல் ஃபேட்ஸ் எவ்வளோ தூரம் சாப்பிட்லான்றது வந்துட்டு நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்து, நல்லா இருக்குமா நோய்வாய்ப்பட்டிருக்குமா பொறுத்து. ஸோ ஜென்ரலாக ரொம்ப சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் சாப்பிடக்கூடாது. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, சென்னையிலேருந்து ரகுநாதன். வணக்கம். 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 வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. நிச்சயமா உங்களுடைய கேள்வி கேளுங்க. எனக்கு வந்து ஐம் டயபெட்டிக். சொல்லுங்க. எனக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப வருஷமா இருக்குன்னு பெண்டமைசல் இல்லை ரெபிப்ரோசல் வருஷக்கணக்காக சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது சாப்பிடலாமா? அதே மாதிரி சுகர் ஃப்ரீ, நான் டயபெட்டிக்னா சுகர் ஃப்ரீ நிறைய டெய்லி காலையில் காஃபி போடுறேன், அது யூஸ் பண்ணலாமா? இது ரெண்டுக்கும் கொஞ்சம் கைண்ட்லி கிளாரிஃபை. டயபெட்டிஸ் சொன்னீங்க, அப்புறம் என்ன சொன்னீங்க ப்ராப்ளம்? எனக்கு ரிஃப்ளெக்ஸுக்கு ரேபிப்ரோசோல் இல்லதுனாக்க பெண்டமைசல் வருஷக்கணக்காக சாப்பிட சொல்றேன். ஓகே, ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறாங்க, பாதகம் பண்ணாதா? சரி, இப்போ நிகழ்ச்சின்றதுனால பொதுவாக நான் பேசுகிறேன். பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஏன் இது 2 பிரச்சனை தனித்தனியாக இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம். நீங்கள் பொதுவாக வந்துட்டு காஃபி சாப்பிட்லாமா டீ சாப்பிட்லாமா கேட்குறது, காஃபி டீ சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஆனால் வந்துட்டு சுகர் ஃப்ரீ காஃபி டீ சாப்பிட்ற ஜென்ரலாக டயபெட்டிஸ் ரொம்ப தப்பு கிடையாது, மில்க் கம்மியாக இருக்கிறப்போ. ஆனால் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறப்போ அது பிரச்சனை இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உணவு குழாய் இருக்குது, அப்புறம் வயிறு இருக்குது, அந்த நடுவில் இருக்கிற வேலை சரியாக மூடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது இந்த டீ காஃபி சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகிறதுனால அந்த எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் வர வாய்ப்பு இருக்குது. அது அதனால் கூடி முன்னே டீ காஃபியை தருங்க. சுகர் போடாமல் சாப்பிட்றது நல்லது. அதே சமயத்தில் கட்டாயம் நீங்கள் போடவே கூட சொல்ல மாட்டேன். ஒரு அரை டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ உங்களுக்கு அவசியம் சுவைக்கு ஏற்பட்டால் போடுறது தப்புன்னு கிடையாது, தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம், போடக்கூடாது கிடையாது. பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா டயபெட்டிஸில் என்ன மெயினான விஷயம் என்னென்னா கார்போஹைட்ரேட், மாவு சத்து எல்லாமே
கடைசியாக வந்துட்டு அது வந்து மாவு சத்து ஸ்டார்ச்சாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு டைசாக்கரைட்ஸ்ன்ற ஒரு ஃப்ரக்டோஸாக இருக்கலாம். எல்லாமே கடைசியாக மாற போகிறது குளுக்கோஸாக மாறப்போகுது. அந்த குளுக்கோஸ் தான் நம்ம பிளட்டில் மெஷர் பண்ண போகிறோம், நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஒரு உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டு இந்த குளுக்கோஸ் வந்துட்டு சில பொருள் வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு சீக்கிரமாக அப்சார்வ் ஆகி உடனே வந்துட்டு பிளட்டில் ஜாஸ்தி ஆகிடும். சில பொருள் சாப்பிட்டோன்னா மெதுவாக அப்சார்வ் ஆகி வயிற்றில் ஜீரணம் மெதுவாக நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சுகர் லெவல் ஜாஸ்தியாக போகுது. அந்த என்ன பொருள் நம்ம சாப்பிட்றது வந்துட்டு நம்ம உங்களுடைய டாக்டரு டயட்டிஷியன்ட்ட உட்காந்து உங்களுடைய உணவு முறை, உங்களுடைய பிளட் சுகர் லெவல், உங்களுடைய ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு நாளைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுடைய மற்ற உணவு ஆகாரங்கள் இதெல்லாம் சேர்த்து பிடிச்சி ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சார்ட் எழுதி கொடுக்கறதுன்னு நல்லது. அதாவது பொதுவாக இதுதான் அது. அவங்களோட ஆக்டிவிட்டியை பார்த்துக்கணும், உங்களுடைய மற்ற உணவு ஆகாரம், ஒரு ஜென்ரலான உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் என்னென்னு அவங்க பார்க்கணும். உங்களுடைய பிளட் சுகர் இப்போ என்ன லெவலில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் சேர்த்து பிடிச்சி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இண்டிவிஜுவல் தனி நபருக்கான ஒரு பிளானை அவங்களுக்கு எழுதி கொடுக்கறது ரொம்ப நல்லது. மருந்தை பற்றி இங்கே சாப்பிடாமல் உங்கள் சிம்டம்ஸை பொறுத்து இருக்குது. சிம்டமில் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்டு நிறுத்தணும். சிம்டம் இருந்துன்னா திருப்பி நீங்கள் டாக்டரை பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவையான தான் சாப்பிடணும், ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. டாக்டர், இப்போ இந்த சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே வந்து சர்க்கரையை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குது. இது என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இது நல்ல கொஸ்டின். இது அதாவது சொன்ன மாதிரி சர்க்கரையே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, என்ன சாப்பிட்றோன்னு தான் முக்கியம். அதாவது அவசியத்துக்கு ஏற்பட்டால் முடிஞ்ச வரை இந்த டீ காஃபியில் சுகர் போடாமல் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இந்த சுகர்ன்றது சீக்கிரமாக போய் அதே மாதிரி சுகர்ன்றது வந்துட்டு உடனே பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆக போகுது, அது உடனே அப்சார்வ் ஆக போகுது. அதனால தான் சுகர் வேணாம் சொல்கிறோம். பட் சுவைக்காக தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது, கொஞ்சம் தப்பு கிடையாது, ரொம்ப கிடையாது. தொடர்ந்து பேசலாம். சக்திவேல் ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. சார் உங்களுடைய இணைப்பு தெளிவாக இல்லை, இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு டாக்டர். இப்போது சர்க்கரை நோயாளிகள் வந்து அதிகமாக சர்க்கரை சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அடுத்த கட்டமாக வந்து இந்த நட்ஸ் இருக்குல்ல டாக்டர், இந்த முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து உண்மையா? நட்ஸுன்றது ஆக்சுவலி வந்துட்டு நம்மளோட உடல் நலத்துக்கு நல்லது தான். அகெயின் நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்குமா நோய் வாய்ப்புட்டு இருக்குமான்றது இது எப்பயுமே பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தாராளமாக ஒரு நாளைக்கு பாதாம் பருப்போ இல்லை கடலை கூட நட்ஸ் வகையில் சொல்லலாம், கடலையோ இல்லை வேறு எந்த விதமான பருப்பாக இருந்தாலும் பிரேசில் நட்ஸ் சொல்லலாம், செஸ்நட்ஸ் சொல்லலாம், இந்த நட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்டாச்சியோ ஓகே கேஷ்யூ நட், இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 3 இல்லை ஒரு சின்ன கையளவு, அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. வாரத்தில் எல்லா நாளும் சாப்பிட அவசியம் இல்லை, 4 நாள் 5 நாள் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா நட்ஸில் நல்ல விஷயம், நிறைய முக்கியமான சில மினரல்கள், தாது பொருட்கள், வைட்டமின்கள் நல்லா இருக்குது. அது தவிர அதில் இருக்கிற புரோட்டீன் நல்ல அருமையான புரோட்டீன், அதில் இருக்கிற புரதம் அருமையான புரதம். ஸோ நல்லது, உடம்புக்கு நல்லது தான். புரதம் நம்ம உடம்புக்கு தேவை. அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பலத்தையும் சரி டிஷ்யூ ரிப்பேர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரொம்ப நல்லது தான். நமக்கு சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, சாப்பிட்லாம். அதுலேயும் ஃபேட் இருக்குது, ரொம்ப கிடையாது. பட் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ரொம்ப கிடையாது, அவ்வளோதான் விஷயம். சரி டாக்டர், பேசலாம். அடுத்து நித்யா இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நித்யா. வணக்கம் மேடம். நித்யா, உங்களுடைய கேள்வி. எனக்கு பித்த பையில கல் இருக்கு மேடம், 9.9 mm. அண்ட் ஓகேமா, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. மேடம் எனக்கு பித்த பையில கல் இருக்கு மேடம், சரி, 9.9 mm. அப்புறம் அம்பிலிக்கல் ஹெர்னியாவும் இருக்கு, 10.8 mm. இதுக்கு நான் என்ன ஃபுட் சாப்பிடணும், என்ன ஃபுட் சாப்பிடக்கூடாது மேடம்? இது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். அதாவது பித்தப்பையில் கல் இருக்கிறது ஒரு ரிலேட்டிவான காமனான ப்ராப்ளம். நாங்கள் பார்க்குறது, என்ன சம்மந்தப்பட்ட துறையில் நாங்கள் காமனாக பார்க்குறது தான். அம்பிலிக்கல் ஹெர்னியா பற்றி நாங்கள் பேச போகிறதில்ல. அம்பிலிக்கல் ஹெர்னியான்றது வந்துட்டு ஒரு பிரச்சனை. அந்த மசில் அங்கே சரியாக இல்லை, தசைகள் சரியாக இருக்கனால அந்த உள்ளே இருக்கிற பகுதி வெளியில் இருக்குது. அதுக்கு வந்துட்டு சின்னதாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம், பெருசாக இருந்தால் அதுக்கு தேவையான அறுவை சிகிச்சை பண்ணி அதை முடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். அது பெருசாக இல்லைனா ஒரி பண்ண தேவை கிடையாது. அதே பித்தப்பையில் கல்லுன்றவங்க என்னென்னா அவங்களோட சிம்டம்ஸை பொறுத்து அவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி ரொம்ப வலி, தாங்க முடியாத வலி இருக்கா, ஜுரம் அடிக்கடி வருதா, இல்லை மஞ்சள் காமாலை வருதா. இப்போ பித்தப்பையில் இருக்கிற கல் அப்படியே நகர்ந்து வந்துட்டு பித்தப்பையிலேருந்து நம்ம லிவர்லேருந்து ஈரல்லேருந்து கீழே வந்துட்டு குடலுக்கு வந்துட்டு பைப் இருக்குது. அந்த பைப்பில் வந்து கல் அடைச்சிக்கிச்சுன்னா பித்தம் சரியாக வர முடியாது. பித்தம் வர வழி அடையப்பட்டுச்சுன்னா நமக்கு மஞ்சள் காமாலை ஜாஸ்தியாகும். அதே சமயம் மஞ்சள் காமாலை ஜாஸ்தியாக இருப்ப வழி அப்படியே தேங்கி தேங்கி ஜுரம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த பித்தப்பல்ல அந்த கல்லுக்காக அந்த கல்லையும் எடுத்து அந்த பித்தப்பை கேல் பிளாடர்னு சொல்கிறத எடுத்தாகணும்.
சிம்டம்ஸ் ரொம்ப இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணலாம். உணவுப் முறையை பொறுத்தவரை ஃபேட் யூஸ்வலாக கொழுப்பு அதிகமான பதார்த்தங்கள் சாப்பிட்றப்போ பித்தம் சுரக்கிறதுனால இந்த கேல்பேடை வேலை செய்யனாலும் பெயின் அப்போ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருள் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. யூஸ்வலாக இவங்களுக்கு அதை பற்றி சாப்பிட்ட பிறகு அந்த பெயின் வருது ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும்.